அமாவாசை அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கலான்றதை பார்க்கலாம். ஆடி அமாவாசை விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து அருகில் இருக்கும் கடல், ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று குளித்துவிட்டு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும். அதன் பிறகு முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்கணும். அமாவாசை என்று பெண்கள் வீட்டில் காலை உணவு உண்ணாமல் இறந்த மூதாதையர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் எண்ணெய் பதார்த்தங்களையும் செய்ய வேண்டும். அன்றைய சமையலில் எல்லா விதமான காய்கறிகளையும் சேர்க்கணும். விரதம் இருப்பவர்கள் எதுவும் சாப்பிடாமல் எத்தனை நபர்களை வணங்க வேண்டுமோ அத்தனை இலைகள் போட்டு சமைத்த உணவு, எண்ணெய் பதார்த்தங்கள், துணிகள் வைத்து அகல் விளக்கேற்றி தூப தீபம் காட்டி முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபட வேண்டும். பிறகு படைத்த உணவுகளை இலையில் வைத்து காகத்திற்கு படைக்க வேண்டும். முன்னோர்களுக்கு படைத்த உணவுகளை காக்கைகள் உண்ட பிறகு வீட்டிற்குள் முறைப்படி அமர்ந்து சாப்பிட வேண்டும். முறைப்படி விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுபவர்களுக்கு அவர்களின் ஆசை கிடைக்கும். முன்னோர் செய்த பாவ வினைகள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆடி அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்த பிறகு பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது நல்லது. ஆடி அமாவாசை நாளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் அன்னதானம் செய்வதும் புண்ணியத்தை தரும்.